ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா லாஸ்ட் விலாகில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் நான். இந்த மாதிரி இந்த க்ரோசரிலாம் கொஞ்சம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது இந்த ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லூலு போனேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. சரி போவோம், விலைவாசிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் சிக்கன் எல்லாமே விலை ரொம்ப கூடிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மற்ற பெரிய பெரிய திங்ஸ்லாம் தீரும் போது தான் மெயினாக போகணுன்ற மாதிரி இருக்கும் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு. அது முடிச்சு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி சமாளிச்சிடலாம். ஸோ இவ்வளோ நாள் அப்படி தான் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கி ரீஃபில் பண்ணியே ஆகணும். சரி போகலாமா? இன்றைக்கி துபாயோட விலைவாசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் பக்கு தான் இருக்குது. மட்டனோட விலையெல்லாம் 60 ரூபா சொல்லும் போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி பார்ப்போம், எப்படினாலும் இங்கே சர்வே பண்ணுறதுக்கு வாங்கி தான் ஆகணும். நான் கரெக்டாக பெட்ரோல் ப்ரைஸ் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கூடுச்சு. நான் 31 நைட்டு நான் போயிட்டு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வச்சுருந்தேன். மறுநாள் பார்த்தா ஃபுல்லாக க்ரௌடு. அதனால் அது மாதிரி தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து விலைவாசிலாம் கொஞ்சம் கூடுது, நிறையாவே கூடுதுன்னு சொல்கிறாங்க. சிறப்பவே நம்ம போய் பர்சனலாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வரது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லையா? போகலாமா? அப்படி நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க, நிறையா பேசலாம், நிறையா ஷாப்பிங் பண்ணலாம், நிறையா ஐடியாஸ் தரேன். வாங்க போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். துபாயில் எல்லாருக்குமே தெரியும் கவர் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சம்டைம்ஸ் நான் டைனிங் டேபிளை மறந்து வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கும் சேம் அதே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சமீரா மேலே அனுப்பி ப்ளீஸ் போய் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் போய் சமீரா எடுத்துகிட்டு வந்துச்சு மேலே. அவ்வளோ தூரத்துக்கு மறக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே டைனிங் டேபிள் வச்சுட்டேன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வரப்போகிறது எல்லாமே அப்படியே ரா கண்டென்ட்டாக தான் இருக்கும். இதில் எதுவுமே பெருசாக வாய்ஸ் ஓவர்ன்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நான் அங்கே என்ன பேசியிருக்கேன், எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் ராவாகவே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. சரி அப்படியே கிளம்பி போகலாமா? ஸ்கூலுக்கே போனேன், ஆன்லைன் கிளாஸ் தான். ஆனால் பார்த்தா வந்த உடனே ஸ்டேஷனரி ஐட்டம் தான் ஆஃபரில் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்துக்கோங்க எவ்வளவு. இந்த லசானியா ஷீட் ரொம்ப நாளாக பார்க்குறேன். லசானியா ஷீட்டே இருக்க மாட்டேங்குது. பாஸ்தா எப்பயுமே 4 பாக்கெட் சேர்த்து ஆஃபர் போடுவாங்க, அந்ததையும் காணோம். நல்லெண்ணெயோட விலை அதே தான் இருக்குது. நெய் எடுக்கணும், 24 இருந்துச்சு நெய். ஓ மை காட், 28 இப்போது. ஓகே, நான் தேங்காய் எண்ணெய் எடுக்கணும் குக்கிங்க்கு. தேங்காய் எண்ணெய் 3மே முக்கியமான சாமான் தேர்ந்துருச்சு. அப்புறம் ஆலிவ் ஆயில் எடுக்கணும் மெயினாக. ஆலிவ் ஆயில் எல்லாமே விலை கூட இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அல்நூறு தானே, லுலு பிராண்டு சின்னது 21. ஓகே, ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் கோகோனட் ஆயில் வந்தோடனே நினச்சிக்கிறாங்க தலைக்கு தேய்க்கிறது, இதெல்லாம் நீ சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேராசூட் எடுத்து யாராவது துபாயில் அவங்க சமைக்க கொட்டினாங்க அப்படின்னா, ஐயோ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எடுத்து சமைக்கிறீங்களா? இல்லை, இது ஃபுல்லாக குக்கிங் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆயில் இந்த செக்ஷன் ஃபுல்லாக. தலைக்கு தேய்க்கிறது அப்படியே அங்கே இருக்குது, அந்த சைடு போனீங்கன்னா அங்கே இருக்கும். இது ஃபுல்லாகவே குக்கிங் சம்மந்தமான ஆயில்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ கரெக்டாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், நெய், இது சில்லி மைனஸ், இது 4 சேர்த்து 100 ரூபா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், 100 கிராம்ஸ் அப்படி சொல்கிறேன் நான். சால்ட்டு சுருள்பட்டை மதினா சூப்பர் மார்க்கெட்டில் கூட இல்லைன்னு நான் கொஞ்சம் பீதி ஆகிட்டேன். ஸ்டாக் இல்லைன்னு இவ்வளோ பெரிய பாக்கெட்டில் கொஞ்சோனா போட்டு வச்சுருக்காங்க சுருள்பட்டை. ஓகே, மற்றதெல்லாம் இருக்குது. நமக்கு இது மட்டும் தீர்ந்து போச்சு. தென் உளுந்து வாங்கணும். தோசை மாவாட்டி ரொம்ப நாளாச்சு. ஸோ முழு உளுந்து இருக்காது. இந்த ஸ்டாக் அவுட்டு. அரை உளுந்து தான் இருக்கும், முழு உளுந்து இருக்காது. முழு உளுந்து சின்ன பாக்கெட் தான் இருக்குது. சரி, 2 எடுத்துப்போம். வேற என்ன? இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பாக்கெட் எடுத்துப்போம். இந்த அடுத்து எப்போ வரும்னு தெரியாது. கடலை பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துப்போம். ப்ரௌன் 55 போடுவான் சாமினா.
இப்போ ஆக்கிக்கலாம்ல. அந்த ப்ரௌன் வீட்டில் இருக்குது, அது பிரியாணி மாதிரி ஆக்கலாம் வச்சுக்கிட்டு லேஸ் ஒர்க் இதாக்கிக்கலாம்ல. ஆ எல்லாத்துக்கும் ப்ரௌன் ரைஸே யூஸ் பண்ணுற விட்டுட்டு அது ஸ்டாக்கே இல்லையே, ஆஃபர் போட மாட்டாங்க போல இனிமேல். அப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டோம் நெய்ஸோட ஆக்கிக்கலாம்ல பேசாமல், நல்லா தானே இருக்கும். சன்ஃப்ளவர் இது இல்லாமல் பொழப்பே நடக்காது. டிஷ்யூ, கம்ஃபர்ட்ரு, டைடு, இதை போய் இங்கே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு பொறுமையாக நம்ம வேலையை செய்வோம். இந்த சைடெலாம் போய் அலச ஆராயிரத்துக்கு ட்ராலி ஒரு சைடு நிப்பாட்டிடுவோம். இந்த ஹார்பிக் எல்லாமே ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் விலை தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஹார்பிக் 3 அதாவது 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 22 கிராம்ஸு. இதெல்லாம் எப்போயாவது ஒரு நாள் வாங்குறதுனால இதோட விலை கூடுதா இல்லைன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியல. இப்போ இது ஸோ வீடு கழுவுறது, வீடு துடைக்கிறது. ஓகே, வீட்டில் 50 பேர் கிராக்காக இருக்கனால மசாலா கிராக்கு. ஒருத்தவங்க நான் சொன்னேன் ஓவன் மாற்றும் போது, லுல்லு வில்லேஜ் வந்து பாரு, பார்க்க தான் வந்து லுல்லு வில்லேஜ் சின்னதாக இருக்கும், இங்கே நிறைய ஆஃபர் போடுவாங்கன்னு சொன்னேன். ஒரு ஆள் போய் நான் இவ்வளோ இடத்துல பார்த்தேன், இல்லை அங்கே இருக்குமா என்னன்னு சொல்லிச்சு என்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, 299 only. Black and Decker 299 only. போய் அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களே ஐஷா. இதை பாரு, ஒன்லி நீ கேட்குற மாதிரி அவன் 249 only. அநியாயம் போய் அதான் பாரு. இல்லைல்ல இப்படி ஆஃபர் போட்டிருக்கானே. வச்சா செஃப் லைனில் அழகான பிரியாணி சட்டி, 32 சென்டிமீட்டர், 8.8 லிட்டர், செம்மையாக இருக்குப்பா. இப்படி சட்டி ஒன்றுக்கு இந்தியாவில் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு அங்கே இருக்குது. அதை யாராவது கொண்டு வந்து கொடுக்கணுமே என்கிட்டக்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லை, நம்ம வாங்கவே தேவையில்லை. ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரிலாம் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன கலரில் இந்த மாதிரி அழகாக வந்திருக்குன்னு அப்படியே ஒன் டைம் ஒரு கிளான்ஸ் போயிட்டு இருந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பொட்டுக்கல்ல ஒரு அவசரம் ஆத்திரம் சட்னிக்காக குலாப் ஜாமுன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்று வாங்கி வைப்போம், இதுக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும்னு தெரில, ஆனால் வாங்கி வச்சுப்போம், அவசரத்துக்கு தேவைப்படுது. அப்புறம் எல்லாரும் கேட்டிங்களா லெமன் ஜூஸ் இன்ஸ்டண்ட்டாக எங்கே கிடைக்கும், அந்த இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பாக்கெட்டில் இருக்குது, இதை பாட்டிலில் இருக்குது. நான் லுல்லு பிராண்ட் தான் வாங்குவேன். இதோட ப்ரைஸ் வந்து 9 கிராம்ஸ். அது வரும் உங்களுக்கு 2 மாதத்துக்கு வரும். இந்த மீன் மசாலா படம் மாதிரி டக்குன்னு ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்குது. ஈவன் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் லெமனை வாங்கி வச்சு யூஸே இல்லாமல் ஃப்ரிட்ஜில் காஞ்சு போயிருதில்ல, அதுக்கு இது எவ்வளோ மச் பெட்டர். இது என்னன்னு யாருக்காவது பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுதா? நம்ம இந்த சின்ன பிள்ளைல நம்ம தர்காக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நேர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா, அது இருக்கு லுல்லுவில். இது பார்த்தோன்னே எனக்கு சைல்ட்ஹுட் மெமரி ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாதம்தான் வரல, தேங்காய் பூவை காணோம், இடத்த மாற்றிட்டாங்க. அதுக்குள்ளேயும் தேங்காய் பூ எங்கே காணோம்? ஒரு ஏரியா ஃபுல்லாக தேங்காய் பூ சுரண்டி வச்சுருப்பாங்க. இப்போ என்னன்னா தேங்காய் பூவே காணோம். அன்னைக்கு வரும்போது தேங்காய் பூ இல்லைன்னு சொன்னாங்களா, இன்றைக்கும் இல்லை. ஐகான்றது வந்து லுல்லுவோட பிராண்டு தான். இங்கே பாருங்கள், ஒன்லி பிளெண்டர் மட்டும் 69 கிராம்ஸு, ஹேண்ட் பிளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 99 கிராம்ஸ். இதில் 3 இது வந்துடும் உங்களுக்கு. அந்த கேக் பண்ணுறீங்கல்ல அவங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த பிராண்டு 99 கிராம்ஸு. பிஃபோர் 129, இப்போ 99. அதாவது நம்ம எப்பவுமே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம அம்மா பழகி கொடுத்த பழக்கம். சின்ன பிள்ளையிலேருந்து டின்னுக்காக சில விஷயங்கள் வாங்குவோம்ல, இன்னைக்கு டின்னுக்காக இந்த பிஸ்கெட் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது முன்னாடிலாம் எல்லா ஆப்பிளும் 7லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நானும் சுற்றி பார்க்குறேன், எதுவுமே 7 இல்லை. 10.95, 9.95, 10.95, 11.95, 10.95, 8.95. இது வாங்கினா நல்லாவே இருக்காது, ஃபுல்லாக அடிப்பட்ட மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. இது 8 இவ்வளோ பெருசெல்லாம் ஹைப்ரிட்டு. என்ன சமினா, ஆப்பிள் எதுவுமே 7லே இல்லை. இந்த குட்டி ஆப்பிள் எடுப்போம். இது பார்த்தா பிள்ளைங்க எடுத்து க்யூட்டாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றதெல்லாம் பெருசாக இருக்கும். இது வந்து இப்போலாம் வந்து கொஞ்சம் ஸ்டாக் வர்றதுக்கு டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். புதுசாக எக் வந்துருச்சு சரியா. அது வந்து எவ்வளோனா 23 தான். பேக்கிங்கை பார்த்தீங்கன்னா நீங்களும் அசந்துருவீங்க. இந்த பாருங்க பேக்கிங்கு எப்படிப்பட்ட பேக்கிங்னு, செம்மையாக இருக்குல்ல. எக்கும் இப்போல்லாம் பெருசாக தான் இருக்குது. எக்கு வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை, உடையாமல் வீட்டுக்கு கொண்டு போகிறது தான் பிரச்சனை. இது க்ரீன் கலரு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ
இது 3க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு இங்கே இருங்க. வெஜிடேரியன் ஃபீடா, கோழி வந்து புழு சாப்பிடாம வளரும் போல. சரியா? வளர்ப்பாங்களா? அப்படி வளர்ப்பாங்க. சரி, என்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க. என்ன டிஃப்ரெண்ட்டு? செலீனியம் எக். இது செலீனியம் எக்கா, இது விட்டமின் இ எக்கா, இது என்ன பாருங்க பாஸ்ட். நான் கேள்விப்பட்டதே இப்படி எங்களுக்கு தேவை முட்டைன்னா முட்டை மட்டும் தானடா. இதெல்லாம் புது புது முட்டையா இருக்குது. உடைச்சா வெள்ளை உள்ள வெள்ளையும் மஞ்சளுமா தானே இருக்கும். எனக்கும் தெரியல சார். மருந்து என்ன முட்டைக்குள்ளையா போட போறாங்க? என்னங்கடா புதுசு புதுசா உருட்டுறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்ல. பேக்கிங்க பாருங்க, அசந்து போயிருவீங்க. பின்ன எப்படி பிரீமியமா இருக்கு பாரு. பிரீமியமா எப்படி? ஆனா உள்ள பாருங்க முட்டையெல்லாம் உடஞ்சு இருக்குது. உடஞ்சிருக்கு. சரிங்க போங்க. தேங்காய் பூ பாக்ஸ் ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு போய் எடுத்தா அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து தேங்காய் பூ 2 பாக்ஸ் கொடுன்னு சொன்னேன். இல்லை 1 பாக்ஸ் தான் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டால் ஸ்டாக் இல்லையா. சரியா? அது விலையை பாருங்கள் 3.25 ஆயிடுச்சு. முதல்ல 2 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2.25 கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 3.25 ஆயிடுச்சு. 1 கிராம்ஸ்னா 25 ரூபா. 25 ரூபா கூட்டியிருக்காங்க. அப்படியே நெஞ்சே அதிர்ற மாதிரி இருக்குல்ல. சரி அப்படின்னா கூட பரவாயில்லடா, 2 பாக்ஸ் கொடு, 5 பேருக்கு குடும்பம் 2 கொடு, நான் கொடுக்க மாட்டாங்களாம். 1 தான் கொடுப்பாங்களாம், 1 தான் அலௌடா. நம்ம லுல்லுக்கு வர்றதே வந்து ஸ்டாக் நிறையா எடுத்து வச்சுப்போம், அடிக்கடி வர முடியாதுன்றக்கா தான். இங்கே வந்தாலே ஒரு கோகோனட் பாக்ஸ் தராங்கன்னா மதர் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துக்க வேண்டியதானே போயிட்டு. இது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு காரை போட்டு பெட்ரோலை போட்டு இங்கே வந்து சீ. இதை வீடியோ இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வருதுல்ல, மாமி மாமி என்னை பிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வரும் தெரியுமா. அது ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த ஒரு தக்காளி எடுக்கும்போது அந்த குழந்தை அழுகிற மாதிரி, மாமி மாமி என்னை பிரிக்கிறாங்க, ஓகே டார்லிங் ப்ளீஸ் பி கேர்ஃபுல்னு ஒரு ஏஐ வீடியோ ஒன்று வரும் தெரியுமா. அது மாதிரி இருக்கு. இப்போ நான் எத்தனை ஃபேமிலி பிரித்தேன்னு தெரியலையே. இதில் எத்தனை ஏஐ ஜென்ரேட் வீடியோ அழுகுதுன்னு தெரியலையே எனக்கு. தக்காளி ஒன்றும் சரியில்லை. இந்த குடும்பத்தை பிரிச்ச பாவம் வேறையா எனக்கு. என்னங்கடா இது, கருங்கல்லாம் வச்சுருக்காங்க. விட்டு எரிஞ்சோம்னா மண்டகண்டெல்லாம் பொழந்துரும் போலையே. பாவம் இது மட்டும் தனியாக இருக்குது. அது ஆல்ரெடி யாரோ குடும்பத்தோடு பிரித்து வச்சுட்டாங்க. நம்ம அதை எடுத்து போய்க்கலாம், நம்ம குடும்பமாக போய் சேர்த்துக்கலாம். என்ன சொல்கிறேன், அது குக்குமர் கூட சேர்ந்து இருந்துச்சுப்பா, நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பீஃபோட ப்ரைஸ்லாம் 39 ஆகும். நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. 2 kg. I want small pizza. Remove all whites, okay? It's a fresh, right? Okay. Remove all the white, okay? மதுரை சூப்பர் மார்க்கெட்ல மட்டன் எவ்வளோ சமைனா? 60 இல்ல? நீ நேத்து ஏத்தன முந்தாள் தான அங்க 60 போட்டிருக்கானோ? நீ நேத்து முந்தாள் வாங்குனிய சேமியா பிரியாணிக்கு எவ்வளோன்னு வாங்க? நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன், மறந்துட்டேன். நான் எவ்வளோ பே பண்ணேன்? நான் 1 kg வந்து 55 பே பண்ணேன். பரவாயில்ல இல்லை, இப்போ அப்போ இது கம்மியாக தானே இருக்குல்ல. ஷோல்டர் 52 சமைனா, லெக் வந்து 57. ஆனால் இவன்கிட்ட தான் கூட இருக்கும், அவன்கிட்ட கம்மியாக இருக்கும். இந்த டைம் என்ன, ஆக்சுவலாக இன்றைக்கி வாங்கியிருக்கிறது எல்லாமே ரொம்ப அத்தியாவசியமான பொருள் தான். எதுவுமே வந்து ஸ்டாக் வைக்கிற மாதிரி அது மாதிரி எதுவுமே இல்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, எண்ணெய், தயிர், டிஷ்யூ, இப்படி முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மட்டன், பீஃப் எடுத்திருக்கேன், முட்டை எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே பெருசாக எடுக்கலை. ஆனால் இதோட பில்லு மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இத்தனைக்கு டைடெலாம் எடுக்கலை. அது பார்த்தே ரொம்ப ஆஃபர்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ இதுக்கு இருக்குது, வந்தாச்சு. இப்போ இதோட பில்லே பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கிராம்ஸ் வந்துடும். இது 500 கிராம்ஸ் ஒருத்தான பொருளாக கேட்டால் இல்லை. இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம்ஸ் கூட தான் நார்மல் பில்லை விட. எப்படியும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடிக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறக்கும் எவ்வளோ வருதுன்னா கிராசரி வந்து 100 கிராம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். நான் ஒரு யோசிக்கிறேன், ஒரு 500 வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. பில்லு எவ்வளோனா 767. ஆக்சுவலாக இந்த மாதிரி பில்லெலாம் நான் பெருசாக ஏன் ஷோ பண்ணுறதில்ல அப்படின்னா, சிலருக்கு இதுக்கு ரொம்ப கூட இருக்கும். என்னடா இவ்வளோக்காக வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்காக இருக்கும். இது அப்படி இல்லை. இது வந்து மாதத்துக்கூட உங்களுக்கு தெரியும் தானே லுல்லுக்கு எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு. ரமதானுக்கு முன்னாடி நான் வந்தேன். ஸோ இப்போ வந்திருக்கேன். அப்படிங்கும்போது வீட்டில் வந்து நிறையா திங்ஸ் இருக்காது. இது வந்து ஒரு மாதத்துக்கு மொத்த திங்ஸ் வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வாங்காதது ஒன்று தான் துவைக்கிற பவுடர். மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வாங்கிட்டேன்.
ஸோ இப்போ என்னோட வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா இது வந்து இந்த விலை ப்ரைஸ் வந்து வரத்தான் செய்யும். அது போக நார்மலாகவே இது வந்து ஒரு 500 ரூபா ஒரு 600 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நாள் சொன்னேன் எக்ஸாக்ட்லி ஒரு 100 கிராம்ஸ் வந்து கூட தான் வந்திருக்கும். எனக்காவது பரவாயில்ல, மட்டனு பீஃபு அப்படிலாம் வாங்கி இவ்வளோ காசு வந்துருக்கு பரவாயில்ல. பாவம் சமீனா 3 பேர்த்துக்கு 300 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு போகிறாங்க 350 கிராம்ஸுக்கு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஃபர்ஸ்ட் நைட்லாம் சமீனா பெட்ரோல் பங்க் வந்து அப்படியே அடிப்புடி சண்டையாக இருந்துச்சு. இப்போ அப்படியே ஈயாகி போய் கிடக்குது. வேறு வழி இல்லை, மனசு ஏற்றுக்கிட்டு அந்த ப்ரைஸுக்கு நம்ம வந்துடுவோம்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டு டீ குடிக்காமல் போனால் அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு பண்ணுற பெரிய பாவம். ஒன்று சுகர், ஒன்று வித்தவுட் சுகர். ஒரு சியர்ஸ் பண்ணுங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே உட்காந்து இப்படி குடிச்சுக்கிட்டேவும் இப்படி பார்த்துக்கிட்டேவும் நல்லா இருக்கு. இந்த வானத்தை இப்படி அமைதியாக பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வானம் தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ வானம் தான் பெரிய பிரச்சனை. வானம் சில நேரங்களில் மழை மூட்டத்துடன் மேகமூட்டத்துடன் காணப்படுகின்ற மாதிரி, அது மாதிரி இங்கே வேற மூட்டத்துடன் காணப்படுகிறது. மேகமூட்டம் இல்லை, அது எங்களால் சொல்ல முடியாது. சொன்னோம்னா எங்களை பிடிச்சி உள்ளே வச்சு டீப் மூட்டமாக இருக்கும். இன்னைக்கு வந்து வானிலை சற்று மிதமாகவே உள்ளது. ஒரு இந்த பக்கம் ஒன்றும் தெரியல, தடாபடா சவுண்ட் இல்லை, சத்தம் இல்லை, அமைதியாக காமாக இருக்குது. ட்ரம்ப் மட்டும் வாயை மூடிட்டு இருந்தால் எல்லாமே சரியாயிரும். இந்த பயமகனால தான் அவ்வளோ பக்கம். காலையில் ஒன்று பேசுகிறான், நைட்டு ஒன்று பேசுகிறான். பரவாயில்ல, பிச்சு தான் சாட போகிறோம். பரவாயில்ல, அவ்வளோதான். வா, நம்ம செடியில் வைக்கிறனால சொன்ன அந்த ஒரு பூவோடு செத்து போயிடுது. இங்கே பாருங்கள், மண்ணில் வைக்கிறோன்னு எவ்வளோ அழகாக வருதுன்னு. நல்லா இருக்குது. இது விளாக்லேயே சொல்லியிருந்தேன், நான் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி டீட்டெயிலாக. ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க மறந்துட்டேன் இதோட டீட்டெயில் என்னென்னு கேட்க. இது வந்து ட்ராகன் மார்ட்டில் தான் இந்த இது மாற்றணும். இது மட்டும் இந்த இது டிஸ்பிளேயா இந்த ஸ்க்ரீன் மட்டும் அங்கே தான் போட்டோம். ஸோ யாருக்காவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அவசரமாக வேணும்னா Instagram DM பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபோன் நம்பரோட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேயா? இன்றைக்கி ஒரு வேலையை உள்ள வேலையை முடிச்சாச்சு. லூலுன்னு சொன்னால் இப்போ பிடிக்காது. இன்றைக்கி ஒரு வழியாக லூலு வேலையை முடிச்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு போய் நைட்டு டின்னர் பண்ணணும், கறியெல்லாம் கழுவணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு. இப்போ திங்ஸ் வாங்குறதுலாம் பிரச்சனை இல்லை. இப்போ திங்ஸை கூட மேலே வச்ச உடனே அப்படியே பரபரன்னு பேக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது எதில் சிப்ஸ் இருக்குது, எதில் சாக்லேட் இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட திங்ஸை அனாமத்தை ஹாலிலே போட்டுருவாங்க. எடுத்துப்பே மாட்டியா? இந்த மாதிரி வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து சைடில் டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த தெரியும் பாருங்கள், சைடில் வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து எல்லா சைடுமே கேமரா இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு மேப் போட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சூப்பராக அவங்க நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்க, இந்த சைடு டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்றது எல்லாமே காமிக்கும். நம்ம என்ன கார் அப்படின்றது எல்லாமே. இந்த சைடு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இங்கிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த ரெட் லைனுக்குள்ளே போகும்போது அது வந்து அந்த அளவுக்கு போகக்கூடாது, ப்ளூவோட நின்றுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நல்லதாக தான் இருக்குது. நானே இன்னும் நோண்டி பார்க்கல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல இதில் இருக்க என்னென்னன்றது ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா நிறையா தான் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு. ஆனால் இதெல்லாம் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணால் தான் இது எல்லாமே ஒரு சேரும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கடமை இனிதே நிறைவடைந்தது. அடுத்து ஒரு 2-3 வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏதாவது சின்ன சின்ன சாமான் மட்டும் தான் வெளியே வாங்குற மாதிரி இருக்குது, மற்றபடி எல்லாமே வாங்கியாச்சு இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் உள்ளே போகலான்னு நினச்சி சொன்ன ஒரு வீடியோவை நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னா அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் போக கிடைக்காது, போயிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒவ்வொன்று நான் ப்ரைஸ் சொல்லி தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கினேன். எல்லாமே டிராஸ்டிக்காகவே விலைவே நல்லாவே கூடியிருக்கு. என்ன நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது. அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. என்ன தெரியுமா? மட்டன், பீஃபு, தேங்காய் பூ, கருவேப்பிலை, ஈவன் இப்படி எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம அடிக்கடி வாங்குகிறோம் இல்லையா? இதெல்லாம் மாற்றும் போது விலை கூடும் போது நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது என்ன பிரச்சனைனா, விலை கூடுறது, விலைவாசி கூடுறது, ஸ்டக் ஆகிறது, எங்காவது ஃப்ளைட் வராமல் இருக்கிறது, இதெல்லாமே இட்ஸ் ஃபைன். இது வந்து எல்லா இடத்துலையும் எப்போயாவது நடக்க தான் செய்யும். இட்ஸ் ஓகே. ஆனால் இது எல்லாமே திருப்பி ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பெரிய கொஷின் மார்க்காக இருக்குங்க. நம்ம வந்து ரமதான ஆரம்பிக்கும் போது மட்டனோட ப்ரைஸ் வந்து 49. ஓகே, இன்றைக்கி வந்து 53. அப்போ 45 மட்டனோட ப்ரைஸு. இன்றைக்கி 53, 60, சில ஏரியாவில் 60, 65 கூட வைக்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க,
எவ்வளோ டிராஸ்டிக்காக ப்ரைஸ் வந்து கூடியிருக்குது. பீஃபெல்லாம் வந்து 38க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 25 28 அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ கூடியிருக்கு பாருங்கள் எல்லாமே. தேங்காய் பூ பாக்ஸ் காசு கொடுக்குறோம், ஆனால் ஒரு பாக்ஸுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கோம். இதெல்லாம் நமக்கு ஈஸி தான். நம்ம இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. இன்னொரு மேபி ஃபியூ வீக்ஸில் இது எல்லாமே ஓகேவாயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல ஃபீல் குட்டான வீடியோஸு, இன்ஃபர்மேஷனான வீடியோஸு, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் அடிக்கடி வரும். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா லாஸ்ட் ரமதானுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி மேபி ஃப்ரம் 27th கொஞ்சம் என்னால் கமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல. பிகாஸ் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக அந்த மாதிரி லாஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அதோடு சேர்ந்து ரமதான் வந்து அப்படியே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளேயே பார்த்தா என்னால் அவ்வளோ கமெண்ட்ஸுக்கு பல்காக நான் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஹார்ட்டாக தான் கொடுத்துருப்பேன் நான் ஷார்ட்ஸ்லாம். என்னடா இந்த பிள்ளை உடனே நிறைய கமெண்ட்ஸ் வந்தோடனே நிறையா சப்ஸ்கிரைப்ஸ் வந்தோடனே ரிப்ளை பண்ண மாட்டேது அப்படின்னு தாட் வேணாம். சரியா? இன்ஷால்லா நான் இனிமேல் வந்து ப்ராப்பராக ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் vlogல நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருக்க vlogல என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இன்ஷால்லா இனிமேல் அப்படி நடக்காமல் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே ஏதாவது என்கிட்ட பேசணும், வழக்கம் போல் எப்போ சொல்கிறது தான் முக்கியமாக என்கிட்ட அர்ஜென்ட்டாக தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இந்த டவுட்ஸ் என்கிட்ட கேட்டே ஆகணும், இல்லை பர்சனலாக ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் எனி டைம் நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு டைம் இருக்கும் போது. ஓகேயா? அவ்வளோதான். எனக்கு வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே தேங்க்யூ. இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.